if 70% of A equal to 40% of B and B is equal to X percentage of A, then the value of X is dash. ஸோ ஃபஸ்ட்டு இது கொடுத்ததுலேருந்து என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் B இருக்க இடத்துல இதை போடணும், அதுக்கப்புறம் X கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 70% of A is equal to 40% of B. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு பை 100ன்னு போடணும். ஆஃப்னா இன்ட்டு இந்த ஏ அப்படியே போட்டுக்கோங்க, இந்த ஈக்குவல்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜை எடுத்துகிட்டு பை 100ன்னு போடணும். ஆஃப்னா இன்ட்டு அப்புறம் பி போட்டுக்கணும். இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கேயும் 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4, 2 5s are 10. அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குன்னா 7a by 10 equal to 2 into b, 2b by 5. இதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் ஆகாது, இது எதுவும் கேன்சல் ஆகலை. அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5, 5 2s are 10. ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா மேலே ஸ்ட்ரைட்டாக கீழே ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆனால் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மீதி இங்கே இருக்கிறது என்னென்னா 7a by 2 ஈக்குவல் டு இங்கே மீதி இருக்கிறது 2b. இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு இருக்குது, 2 மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்குது, அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. ரெண்டுமே கீழே இருந்து ரெண்டுமே மேலே இருந்தால் கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல் டு இன்னொரு பக்கம் பண்ணும்போது. சரிங்களா? இப்போது பி இருக்க இடத்துல என்ன போட சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏன்னு போட போகிறேன் நான். இப்போ பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2 இங்கே கொண்டு வந்துடுறோம். 2 மேலே இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும். அப்போ 7a ஈக்குவல் டு ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, இன்னொரு 2 வரும்போது 2 2s are 4 ஆகிடும். சரிங்களா? ஈக்குவல் டு இந்த பி இருக்க இடத்துல எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏன்னு போடுறோம். இப்போ அதே கான்செப்ட் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு y 100 போடுறோம். ஆஃப்னா இன்ட்டு ஏ. இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும், ஏன்னா ஏ மேலே தான் இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டும். ஸோ மீதி அதே மாதிரி இங்கே 4ம் 100ம் 4 1s are 4, 4 25s are வரும். கரெக்டுங்களா? மீதி இங்கே இருக்கிறது 7 ஈக்குவல் டு எக்ஸ் பை 25 மீதி இருக்கிறது. இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 25 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 7 இன்ட்டு 25 ஈக்குவல் டு என்னது, எக்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 7 5s are 35, 5 பேலன்ஸ் 3, 7 2s are 14, 14 + 3 17. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 175. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். பர்சன்டேஜ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching. Bye bye.